வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தையல் மிஷினில் மோட்டார் மாட்டி தைக்கிறவங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி கவனிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, மிஷினோட ஸ்பீடு குறையும். செகண்ட் பார்த்திங்கன்னா, மோட்டாருக்குள்ளே ஒரு எர்த் மாதிரி லைட் வரும். தொடர்ந்து அதை சரி பண்ணலை அப்படின்னா மோட்டாரே வேஸ்ட் ஆகும். தேர்டு என்னென்னா, நாம் ஃபுட் பெடலில் எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த் என்ன ஆகும் அப்படின்னா, மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே அது நார்மல் மோட்டார் சுற்றுறதை விட பல மடங்கு ஸ்பீடாக சுற்றும். அப்போ உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதை தவிர மோட்டார் ஸ்டாப் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நெக் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஆனால் ஓரமாக ஸ்டிச் பண்ண வேண்டிய தையல் அது வாட்ட எங்கேயாச்சும் போகும். அது மாதிரி ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா முன்னாடியே நம்ம இதை சரி பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷினை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மோட்டாரில் 2 பிளாக் கலரில் பட்டன்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங்கோட கார்பன் சேர்ந்து இருக்கும். இது புதுசாக வாங்கும்போது 1 இன்ச் சைஸ் இருக்கும். பட் அது 1/4 இன்ச் சைஸ் அந்த மாதிரி ஆகிட்டால் அதை மாற்றணும். அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, ஃபுட் பெடலோட அடிப்பாகத்தை இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்லேருந்து 2 செம்பு கம்பி வந்து தேய்மானம் ஆயிருந்தால் ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே 3, 4 அந்த மாதிரி ஃபுல்லாகவே தேய்மானம் ஆகியிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் உடனே புதுசாக மாற்றிருங்க. இல்லை அப்படின்னா இதுதான் மோட்டார் நாம் மிதிக்கும்போது ஸ்பீடாக அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும்னா அடிக்கடி மிஷினில் உள்ளதை செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.